ஹலோ யூவர்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு வீடியோ போட்டேன். ஒரு மெசேஜ் ஸ்ட்ரெயின் ஸ்டேஷனில் நான் பார்த்தது, பி ஃபியர்லெஸ், அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு. சரி, ஓகே, இதை பற்றி என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு தோணப்போ தான் ஸ்கூல் டேஸில் ஞாபகம் வந்துச்சு. நம்ம யாராச்சும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸில் நல்லா படிக்கிறவங்க யாராச்சும் ரொம்ப தனிமையாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த காம்படிஷனுக்கும் அவங்க பேரை கொடுப்பாங்க. ஏதாவது ஸ்பீச் காம்படிஷனாக இருக்கட்டும், அவர் சும்மா ஆர்ட் ட்ராயிங்காக இருக்கட்டும், மற்றவங்களாம் சும்மா இருக்கிறான், இவனுக்கு மட்டும் ஏன்டா அது எப்படி முந்திரி கொட்டை மாதிரி தயிர் சாதம்ன்றது பழங்கிறது இன்னும் ஏதாவது சொல்லுவாங்க. இதை நான் வேறு மாதிரி பார்க்குறேன். இப்போது யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஃபியர்லெஸ் அப்படி எதுக்கெடுத்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, தப்பாயிட்டா என்ன பண்ணான்னு பயந்துட்டா, அப்போ எப்போ தான் இம்ப்ரூவ் ஆகுது? நிறைய பேர்கிட்ட டேலண்ட் இருந்தும் இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் ஷைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா என்ன சொல்லிடுவாங்க, ஏது சொல்லுவாங்கன்னு ஒரு பயம். எதுக்கு எடுத்தாலுமே இந்த பயம். ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்ட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நடக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விட வேறு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒஸ்ட் அவுட்கமாக இருக்காது. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணிட்டே போயிடலாம். ஒன் எக்ஸாம்பிள் என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேனே. ஸ்கூலில் நடந்தது. ஸ்பீச் கொடுக்கும்போது ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு மேலே ஏறப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேலி கிண்டல்னு பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷே வரல. அப்புறம் இங்கிலீஷ் வரலன்றத விட இப்போ ரொம்ப தடுமாறி பேனிக் ஆகிட்டு தொண்டை அடைச்சிக்கிட்டு ஷி ஜஸ்ட் கேம் அவுட். இப்போ இதே இன்னொரு பையன் ரொம்ப ஈஸ் அ ரோக். ஒரு கிளாஸில் எந்த டீச்சர்ஸ்க்கும் அவனுக்கு பிடிக்காது. அவன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறான் இங்கிலீஷ் ஸ்பீச். அப்போ சே சம்திங் அபவுட் ஸ்கூல் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸ்கூல் இஸ் வேர் ஐ கோ, ஐ ஹாவ் மை ஃப்ரெண்ட்ஸு, யூ ஹாவ் கேர்ள்ஸு, ஐ டெய்லி கம், I see teachers, I whistle, everyone shouts at me, I class cutting, I then then I eat cutting இப்படி. ஓகே, ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு கிளாப் கிடச்சிது, அப்படி ஒரு லாஃப்டர் அங்கே. அஃப்கோர்ஸ் ரிஜெக்டட். பட் என்ன அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நீ என்ன வேணால் என்னை பற்றி சொல்லிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் மேலே ஏறிட்டு எதாவது செய்யணும் அப்படின்னு. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ அவன் பேசுனது சரியான ப்ராப்பர் இங்கிலீஷ் இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன தெரிஞ்சதோ அது அப்படியே இப்போ அவனுக்கு தெரிஞ்சது இந்த இங்கிலீஷ் தான். இது ரிஜெக்டட்னே வச்சுக்கணும். ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷே இந்த பர்டிகுலர் இங்கிலீஷே அவன் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போ இதே நல்லா படித்த ஒரு பொண்ணு விட்டா புக்கே எழுதலாம் லிட்டரல் இங்கிலீஷ், இந்த ஷேக்ஸ்பியர் மாதிரி. ஆனால் அந்த பொண்ணு பேசுனது எப்படின்னா, ஸ்கூல் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன். School, I loved, மேம் கேன் ஐ ஹேவ் வாட்டர், அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ அந்த பொண்ணு இப்போ நான் பேசினேன் பார்த்தீங்களா, இப்போ பேசின அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஏதாவது 2 வார்த்தை நான் பேசியிருப்பேனா, ஸ்கூல் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஏதோ ஒன்று பேசிச்சு. இது லாங் பேக் 7th நினைக்கிறேன், 7th 8th ஸ்டாண்டர்ட். ஓகே ரைட். பட் ஆனால் எப்படி இருந்துச்சு அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் அது பேசிட்டு, மேம் ஐ கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர் அப்படி. ஆனால் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பொண்ணுக்கு அவ்வளோதான் ஸ்டக் ஆகிடுச்சு. பேனிக் அட்டாக், கை உதறல் எடுத்துச்சு. எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, மாமி தயிர் சாதம் அது இதுன்ட்டு. இப்போ அந்த பொண்ணு ஓகே அந்த ஒத்துக்கலாம், இப்போ நேரம் வேலை பொசிஷனில் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ரைட், ஃபைன் அண்ட் குட். ஆனால் என்ன ஆச்சுன்னா பேனிக் ஆனதால், நீ சொல்கிறது சொல்லு, அந்த பையன் மாதிரி நானும் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவேன் அப்படின்னு பேசியிருந்தேன். ஷீ குட் ஹவ் எக்ஸல்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையே. ஸோ அதனால் நான் யாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இவ்வளோ தூரம் போனதுக்கு பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு இன்டர்வியூ ஆகட்டும், எதுவாகட்டும், ஃபெயிலியரை பற்றி ஒன்று போன தடவை பண்ண தப்ப இந்த வாட்டி பண்ணக்கூடாது. ஐ ஹேவ் டு லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே, அவ்வளோதான். ஓகே, ஸோ பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பேச விரும்பல. இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ், ஈவன் இன்க்ளூடிங் மீ, நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் செய்யணும்னு ஆசைப்படுங்க. இதுதான் என்னோட மெசேஜ். பி ஃபியர்லெஸ், பிரேவ் அண்ட் போல்ட். Do what you can, what you love. Thank you.